இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 2ல் நிதி ஆயோக்குங்கிற டாப்பிக்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிதி ஆயோக்குங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1 ஜான்வரி 2015 நடைமுறைக்கு வந்திருக்கு. நிதி ஆயோக்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம்னு சொல்லுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிதி ஆயோக் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் தலைவர் இருக்கார், துணைத் தலைவர் இருக்காங்க, தலைமை நிர்வாக அதிகாரி இருக்காங்க. இப்போ தலைவர்னா யாரை சொல்லுவோம்? பிரதமரை சொல்லுவோம். துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா இவர் முழு நேர நிர்வாகியாக இருக்கிறாரு. துணைத் தலைவரை யாரால நியமிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படுறாரு. தலைமை நிர்வாக அதிகாரியும் யாரால நியமிக்கப்படுறாருன்னா இவரும் பிரதமரால் தான் நியமிக்கப்படுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் 3 வகையில் பிரிக்கிறாங்க. அந்த 3 வகை என்னன்னு பார்க்குமா? முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், அலுவல் சாரா உறுப்பினர்கள்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.